ஒரு மனைவி எப்படி இருக்கணும்? அல்லாஹ் குர்ஆன்ல இலக்கணம் வகுக்கின்றான். ஆணையும் படைத்து விட்டோம், பெண்ணையும் படைத்து விட்டோம். ஒரு ஆணுக்கு மனைவியின் மூலமாக என்ன ஒரு விஷயம் கிடைக்கணும்னா லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் அவளிடம்தான் நிம்மதியை அடைந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆணுக்கு நிம்மதி எங்க இருக்குன்னா மனைவி இடத்துல தான் இருக்கு. தன்னுடைய கணவன்மார்களுக்கு மனைவிடத்தில் தான் நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு வஜஅல பைனக்கும் மவத்தன் வ ரஹ்மா, உங்களுக்கு மத்தியிலே பிரியத்தையும் அன்பையும் நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த அன்பும் பிரியமும் இருக்கின்ற பொழுது இருவருக்கு மத்தியில ஒரு ஆணுக்கு நிம்மதி என்பது பெண்ணிடத்தில் தான் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருமண பந்தத்திற்கு அடிப்படை விஷயமாக சொல்றான். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த நபி தோழியர் பெண்மணிகள், அவர்களுடைய காலத்தில் இருந்த சஹாபிய பெண்மணிகள் ஏராளமான விஷயங்களுக்கு நமக்கு முன்மாதிரிகளாக திகழ்கிறார்கள். அவர்களுடைய தியாகத்திற்கு, அவர்களுடைய வணக்க வழிபாட்டிற்கு, அவர்களுடைய குணநலனுக்கு என்று எல்லா விஷயங்களிலேயும் நமக்கு முன்மாதிரிகளாக அவர்கள் திகழ்கிறார்கள். அத்தகைய அந்த நபித்தோழியர் பெண்மணிகள் தங்களுடைய வாழ்வில், தங்களுடைய குடும்பத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்கின்ற தகவல்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள், இந்த சமுதாயம் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்ல வேண்டுமென்றால், மகிழ்ச்சிகரமாக வாழ வேண்டுமென்றால், அதற்கு அடிப்படையாக அந்த சமுதாயத்தின் துவக்க இடமாக இருக்கின்ற குடும்பம் மகிழ்ச்சியான வகையிலையும் நிம்மதியான முறையிலையும் முன்னேற்ற பாதையிலையும் செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு குடும்பமும் இணைந்ததுதான் சமுதாயம். அத்தகைய அந்த சமுதாய மாற்றத்துக்கு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை, இஸ்லாமிய ஈடுபாட்டை, நம்முடைய குடும்பத்தை இஸ்லாமிய சூழலில் பக்குவப்படுத்தினோம் என்றால் அது இந்த சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். ஒரு குடும்பத்தினுடைய துவக்கம் என்பது ஒரு ஆண் பெண் தான், இஸ்லாமிய திருமணம் தான். அத்தகைய அந்த திருமணம் என்பது எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன், ஒரு பெண் 4 காரணங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். லி மாலிஹா, அவளுடைய பொருளாதாரத்திற்காக, ஒலி ஜமாலிஹா, அவளுடைய அழகிற்காக, ஒலி ஹசபிஹா, அவளுடைய பாரம்பரியத்திற்காக, ஒலி தீனிஹா, அவளுடைய மார்க்கத்திற்காக. இந்த 4 காரணங்களுக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள். ஃபல்ஃபர் பிதாத்தி தீனிஹா, மார்க்கமுடைய பெண்ணை திருமணம் முடிப்பதின் மூலமாக நீ வெற்றி அடைந்து கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கின்ற வழக்கம் இந்த உலக வழக்கத்திலே 4 காரணங்களுக்காக இருக்கிறது. அவளுடைய அழகிற்காக இருக்கிறது, செல்வத்திற்காக இருக்கிறது, குடும்ப பின்னணிக்காக, குடும்ப பாரம்பரியத்திற்காக இருக்கிறது, மார்க்கத்திற்காகவும் இருக்கிறது. இந்த 4 காரணங்களில் ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆணுக்கு எதில் வெற்றி இருக்கிறது என்றால் மார்க்கமுடைய பெண்ணிடத்தில் தான் ஒரு ஆணினுடைய வெற்றி இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு ஆணினுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலும் சரி, மறுமை விஷயத்திலும் சரி, வெற்றியை நோக்கி செல்ல வேண்டுமென்றால், அவன் முன்னேற வேண்டுமென்றால், அதற்கு அந்த பெண், அவனுடைய மனைவி மார்க்கப்பற்றுள்ளவர்களாக இருக்கணும். மார்க்கம் இருக்கின்ற பொழுதுதான் இருவருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய புரிந்துணர்வு அதிகமாக இருக்கும். மார்க்கம் இருக்கின்ற பொழுதுதான் இந்த உலக நோக்கம் இல்லாமல் மறுமை நோக்கம் அந்த குடும்பத்தில் வெளிப்படும், இஸ்லாம் அந்த குடும்பத்தில் வெளிப்படும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கமுடைய பெண்ணை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. அதே போல அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இன்னொரு இடத்தில் இந்த பெண்ணுக்கான பொறுப்பை பற்றி சொல்லுகிற பொழுது, குல்லுக்கும் ராயின், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகளாக இருக்கிறீர்கள். ஒ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி,
உங்களுடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படவும் இருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதனும், ஆணும் சரி பெண்ணும் சரி, ஒவ்வொரு விஷயத்தில் பொறுப்புதாரிகள். அந்த பொறுப்பு குறித்து இறைவன் நாளை மறுமையிலே விசாரிப்பான். வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபி பைத்தி ஸௌஜிஹா, ஒரு பெண் தன்னுடைய கணவனின் வீட்டிற்கு பொறுப்புதாரி. வஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஇயத்திஹா, அவள் தன்னுடைய பொறுப்பை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவாள். ஒரு பெண்ணிற்கான பொறுப்பு என்ன என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல சொல்றாங்க. தன்னுடைய கணவனின் வீட்டிற்கு அவள் தான் பொறுப்புதாரி. ஒரு ஆணனுடைய அந்த குடும்ப அமைப்பிற்கே பொறுப்புதாரியாக ஒரு பெண்ணை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த பெண்ணுக்கு பொறுப்புதாரி ஆண், அவர்களுக்கு பொருளாதாரத்தை ஈட்டி கொடுப்பது ஆண். இந்த குடும்பம் நல்ல முறையிலே உலகத்தின் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ளுகிற பொறுப்பு ஆணுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த குடும்பத்தை ஒழுக்கப்படுத்துவது, அந்த குடும்பத்தை நெறிப்படுத்துவது, அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது, இவை அனைத்திற்கும் பொறுப்புதாரி ஒரு பெண் தான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு பெண் என்பவர்கள் ஒரு குடும்பத்தை தாங்கி நிற்கிற தூணாக இருக்கிறார். ஒரு பெண் தான் ஒரு குடும்பத்தினுடைய அஸ்திவாரமாக, ஆணி வேராக திகழ்கிறார்கள். ஒரு குடும்பம் நல்ல முறையிலே முன்னேற வேண்டும் என்றால், இந்த உலக வாழ்க்கையிலும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, மகிழ்ச்சியை பெறுவதிலும் சரி, நாளை மறுமையிலும் சரி, எல்லா விஷயத்திலையும் வெற்றியடைந்ததாக ஒரு குடும்பம் ஆக வேண்டுமென்றால் அதற்கு அடிப்படையாக அந்த குடும்பத்தின் ஆணிவேராக திகழ்கிற பெண் மார்க்கப்பற்றுள்ளவராகவும் மார்க்க தொடர்பு உள்ளவராகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய அடிப்படையான ஒரு விஷயம். இந்த அடிப்படையை நாம் மனதில் புரிய வைத்துக்கொண்டு அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நல்ல பெண் அவர்களுக்கான இலக்கணமாக என்ன சொல்லி காட்டுறாங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ இன்பங்கள் இருக்கிறது. அதிலே ஒரு ஆணுக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான மகிழ்ச்சி என்னவென்றால் அல் மர்அத்து சாலிஹா, நல்லொழுக்கமுள்ள ஒரு பெண். ஒரு ஆணுக்கு எத்தனையோ மகிழ்ச்சி இந்த உலகத்தில் கிடைக்கும். பொருளாதாரத்தால் மகிழ்ச்சி கிடைக்கும், குழந்தைகளினால் மகிழ்ச்சி கிடைக்கும், தன்னுடைய இருப்பிடத்தால் மகிழ்ச்சி கிடைக்கும், தன்னுடைய வாகனத்தினால் மகிழ்ச்சி கிடைக்கும். எத்தனையோ விஷயங்களினால் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும். இந்த உலகமே மகிழ்ச்சியாலும் இன்பத்தாலும் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான மகிழ்ச்சி என்பது அல் மர்அத்து சாலிஹா, நல்ல மனைவி என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. அந்த நல்ல மனைவி எப்படி இருப்பாங்க? அந்த நல்ல மனைவிக்கான எடுத்துக்காட்டு இலக்கணம் என்ன? அல்லதி தசுர்ருஹு இதா நதர, அந்த கணவன், அந்த ஆண் தன்னுடைய மனைவியை பார்த்தால் அவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படும், நிம்மதி கிடைக்கும். ஒரு ஆணுக்கு மகிழ்ச்சி என்பது, நிம்மதி என்பது தன்னுடைய மனைவியோடு வாழுகிற பொழுது, தன்னுடைய மனைவியை பார்க்கின்ற பொழுது ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. இப்படித்தான் ஒரு மூமினான பெண் தன்னுடைய குடும்பத்திலே தன்னுடைய கணவனிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணை பார்க்கின்ற பொழுது, தன்னுடைய மனைவியை பார்க்கின்ற பொழுது இந்த கணவனுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கணும். எத்தனையோ விஷயங்களை இந்த உலகத்தில் தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய மனைவிக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக பொருளாதாரத்தை ஈட்ட வெளியிலே சென்று வியாபாரத்தில் ஈடுபட்டு வேலைகளுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய அழுத்தங்களை சுமந்து கொண்டு வீட்டிற்கு வருகிற பொழுது தன்னுடைய மனைவியை பார்த்தவுடன் அவனுக்கு மகிழ்ச்சி கிடைக்கணும், ஒரு நிம்மதி கிடைக்கணும், ஒரு ராகத்து ஏற்படணும். அதுதான் ஒரு நல்ல மனைவிக்கான இலக்கணம்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த நபி தோழியர் பெண்மணிகளை பார்க்கிறோம். இந்த ராகத்து அந்த நபி தோழர்களுக்கு கிடைச்சிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்கிது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, பார்க்கின்றார்கள். ஒரு மிகப்பெரிய பயம் அவர்களுடைய உள்ளத்தில் தொற்றிக்கொள்ளுகிறது. ஒரு பதட்டமான நிலையிலே ரசூலுல்லாஹ் ஆளாகிறார்கள். தன்னுடைய நிம்மதி பறிபோன நிலையிலே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பயமும் பதட்டமும் அவர்களுடைய நிம்மதியை குலைத்து உள்ளத்திலே கவலையை அதிகப்படுத்தி விடுகிறது. ஓடி வருகிறார்கள். எங்கே சென்றால் எனக்கு நிம்மதி கிடைக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அறிந்து தன்னுடைய மனைவிடத்தில் ஓடி வராங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில், ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போற்றுங்கள், என்னை போர்த்துங்கள், என்னால் முடியவில்லை, பயத்தால் என்னுடைய உடல் எல்லாம் நடுங்குகிறது, என்னை போர்த்துங்கிறாங்க. அப்போ
அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போர்த்து விட்டு ஆறுதல் வார்த்தை சொல்கிறாங்க. என்ன விஷயம், என்ன நடந்துச்சு? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் என்னுடைய விஷயம் குறித்து நான் அஞ்சுகிறேன். எனக்கு ஏதோ நடக்குது, என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு தெரியல. திடீரென்று ஒருவர் வருகிறார், அவர் நான் தூதர் என்று அறிவிக்கிறார். ஏதோ என்னை சுற்றி வினோதமாக நடக்கிறது, நான் பார்த்திராத விஷயங்கள் நடக்கிறது, எனக்கு பதட்டமாக இருக்குது, பயமா இருக்குதுன்னு கவலையோடு பதட்டத்தோடு தன்னுடைய மனைவிடத்தில் நடந்ததை சொல்றாங்க. மனைவியார் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் இடைமறித்து எதுவும் பேசலை. கணவன் சொல்ல வந்ததை காது கொடுத்து கேட்குறாங்க. கணவனுடைய சூழல் என்னங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஏதோ இவர் ஒரு பதட்டமான நிலையில் வந்திருக்கிறாங்க, ஏதோ ஒரு பயமான ஒரு சூழலில் இருக்கிறாங்க, கவலையோடு இருக்கிறாங்க. உணர்ந்து ஆறுதல் வார்த்தை சொல்லுகிறாங்க. லா யுஹ்ஸிக் அல்லாஹு அபதா, அல்லாஹின் மீது ஆணையாக அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். ஏன்னா நீங்கள் சாதாரண மனிதர் அல்ல, நீங்கள் ஒரு நல்லவர். இன்னக்கல தஸீலுர் ரஹீம், உங்களுடைய உறவுகளை நீங்கள் இணைத்து வாழுகிறீர்கள், தேவை உள்ளவர்களுக்கு கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள். ஒத்தஹ்மிலுல் கல், சிரமப்படுபவர்களுடைய சிரமத்தை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள். ஒத்தக்ஸீபுல் மஅதூம், இல்லாதவர்களுக்காக நீங்கள் உழைத்து சம்பாதித்து அவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள். அதனால அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான், கஷ்டப்படுத்த மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆறுதல் வார்த்தை சொல்றாங்க. சிந்திச்சு பாருங்க. அப்போதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கிறது, ஒரு மன நிம்மதி கிடைக்கிறது, மகிழ்ச்சி கிடைக்கிறது. பதட்டத்தோடு வந்தாங்க, தன்னுடைய வாழ்வை தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாத நிலையில வந்தாங்க. அப்படி வரக்கூடிய அந்த அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு எங்கே ஆறுதல் கிடைக்குதுன்னா மனைவிட்ட தான் ஆறுதல் கிடைக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களே, ஒரு பெண்ணை பார்த்தால், தன்னுடைய மனைவியை பார்த்தால் கணவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படணும்னு, அந்த மகிழ்ச்சி, அந்த நிம்மதி அவங்களுக்கு கிடைக்குது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நிம்மதி எங்கே கிடைச்சிச்சுங்கிற பார்க்கணும். இன்னைக்கு அது மாதிரியான நிலை இருக்குதா? ஒரு கணவன் வேலைக்கு சென்று விட்டு பதட்டத்தோடு அல்லது கவலையோடு அல்லது அங்கு கிடைக்கின்ற அழுத்தத்தோடு வீட்டுக்கு வரும் பொழுது, வேலைக்கு போறான், சம்பாதிக்கிறார், உழைக்கிறார், கஷ்டப்படுறாரு, அங்க இருக்கக்கூடிய பிரஷர், அங்க இருக்கக்கூடிய மன அழுத்தம், முதலாளியினுடைய மன அழுத்தம், கூட வேலை பார்க்கக்கூடியவர்களுடைய மன அழுத்தம், அவர்கள் ஒன்றே மனம் சங்கடம் தருகின்ற வகையில பேசிய பேச்சுக்கள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு என் மனைவிக்காக நான் சம்பாதிக்கிறேன், என் பிள்ளைக்காக நான் சம்பாதிக்கிறேன், இதையெல்லாம் நான் பொறுத்து கொள்ளுகிறேன். எல்லோருடைய ஏச்சு பேச்சுக்களையும், என் முதலாளியினுடைய ஏச்சு பேச்சையும், என் கூட வேலை பார்க்கக்கூடியவர்கள் என்னை முன்னேற விடாமல் கீழே தள்ளுவதற்கு செய்கின்ற சூழ்ச்சிகளையும் நான் பொறுத்துக்கிறேன். ஏன்னா நான் கோவப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா என் குழந்தைகளுக்காக நான் சம்பாதிக்க முடியாமல் போயிடும், என் மனைவி மக்களுக்காக நான் சம்பாதிக்க முடியாமல் போயிடும். இந்த அத்தனை அழுத்தங்களையும் அத்தனை பிரஷரையும் நான் சமாளித்து கொண்டு சகித்து கொண்டு அதை என்னுடைய உள்ளத்தில் தக்க வைத்து கொண்டு நான் என்னுடைய இந்த வேலையை தொடர்ந்து சம்பாதிக்க சென்று விட்டு வீடு திரும்புகிறார். அழுத்தத்தோடு வரார், ஒரு பிரஷரோடு வரார், கவலையோடு வருகிறார், உள்ளத்திலே சில கோபங்களோடும் வருகிறார். மற்றவர்கள் தன்னோடு வேலை பார்ப்பவர்கள் தனக்கு செய்கின்ற கேடுகளை நினைத்து கோபத்தோடு வரார். அல்லது ஒரு கடை வைத்து நடத்துறாரு, கடை வைத்து நடக்கும் பொழுது வாடிக்கையாளர் அவர் இவரை கோபப்படுத்தி அந்த கோபத்தோடு வீட்டுக்கு வரார். நம்முடைய வரவேற்பு எப்படி இருக்கிறது? பெண்களுடைய வரவேற்பு கணவன்மார்களிடத்தில் எப்படி இருக்கிறது? வீட்டுக்கு வந்த உடனே அன்றைக்கு அவர்கள் காலையிலிருந்து மாலை வரை சந்தித்த பெண்கள் சந்தித்த விஷயங்களை எல்லாம் அங்கே எல்லாத்தையும் தூக்கி கொட்டிடுறது. ஏற்கனவே ஒரு 1000 டென்ஷனையும் 1000 பிரஷரையும் கணவன் சுமந்து கொண்டு அழுத்தத்தோடு வரான். வரும் பொழுது மனைவிமார்கள் அந்த அழுத்தத்தை அதிகப்படுத்துகிற வகையில் இந்த பாருங்க, உங்கள் பிள்ளை என்ன செஞ்சிருக்கிறான் பாருங்க. காலையில் அந்த பிள்ளையை வளர்த்திருப்பார்கள், அவன் சேட்டை செஞ்சிருப்பான், அவன் விஷம் செஞ்சிருப்பான், இவர்களுடைய சொல் பேச்சை கேட்டு இருக்க மாட்டான், ஏதாவது ஒரு பொருளை உடைச்சிருப்பான் அல்லது யார் கூடயாவது சண்டை போட்டுட்டு வந்திருப்பான். அதை சமாளிக்க தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் ஏற்கனவே ஒரு 1000 டென்ஷனோடு வரும் பொழுது இதையெல்லாம் தூக்கி கொட்டுறது. காலிலேருந்து எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, எவ்வளவு வேலை தெரியுமா, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த பையன் செய்கிறத பாருங்க. யாரு மாதிரி வந்தானோ தெரியல, இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறான், இவ்வளவு தொல்லை கொடுக்குறான், இவ்வளவு சேட்டை செய்கிறான், என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலை,
இப்படி அவருக்கு இன்னும் அடுத்து ஒரு ப்ரெஷரை அதிகப்படுத்துறது. அடுத்து பொருளாதாரம் ரீதியாக அவர் ஏதாவது ஒரு யோசித்து கொண்டிருப்பார். நாம் இந்த மாதம் இவ்வளவு பட்ஜெட் போட்டிருக்கிறோம், இவ்வளவு வருமானம், இதில் என்ன செய்கிறது, இதில் சமாளிக்கிறது எப்படி, இப்படி யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அதில் பல தேவைகளை அடுக்குவது. இப்படி அடுக்குகிற பொழுது ப்ரெஷருக்கு மேலே ப்ரெஷர் ஏறுகின்ற பொழுது அந்த கோபம் ஒரு கட்டத்திலே வெடிக்கும். அதுவும் அவனுக்கு எதிராகவே திரும்பிவிடும். அந்த ப்ரெஷரை அதிகப்படுத்தி ஏற்கனவே வரா, நாம பெண்கள் அதிகமான ப்ரெஷரை இன்னும் அதிகப்படுத்துவது, அதில் ஒரு கட்டத்தில் அவன் கோபத்தை வெளிப்படுத்துகிற பொழுது, வெடிக்கின்ற பொழுது அது இன்னும் அவனுக்கு எதிராக அந்த பெண்கள் அதையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வதை இன்றைக்கு பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு பெண், ஒரு மனைவி என்பவள் கணவனுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் பார்த்தவுடன் ஒரு ராகத்தை சொல்லும் பொழுது, என்னதான் கஷ்டத்தோடு கவலையோடு அவன் பதட்டத்தோடு டென்ஷனோடு வரும் பொழுது அவனுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில் மனைவியினுடைய செயல்பாடு இருக்கணும். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூட வேலை பார்க்குறவங்க அப்படி தான் இருப்பாங்க, நீங்கள் பொறுமையாக இருங்க, அல்லாஹ் இருக்கிறான் நமக்கு, இப்படி ஆறுதல் சொல்லி அவர்களை வரவேற்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செஞ்சாங்க? பாசிட்டிவ் சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த பாசிட்டிவான விஷயங்கள் என்ன, இவர்களிடத்தில் இருந்த நல்ல விஷயங்கள் என்ன, அதை பட்டியல் போடுறாங்க. நீங்கள் உறவுகளை இணைத்து வாழக்கூடியவர், நீங்கள் ஏழைகளுக்கு உதவக்கூடியவர், சிரமப்படுபவர்களுடைய சிரமத்தை நீங்கள் சுமக்கக்கூடியவர்கள், இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள், விருந்தினர்களை உபசரிக்கக்கூடியவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்த அந்த பாசிட்டிவான விஷயங்களை எல்லாம் சொல்லி, அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை கைவிட்டுட மாட்டான். இப்படி சொல்லுவோமா? நம்ம பெண்களிடத்தில், இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களிடத்தில் இது போன்று வரவேற்கிற தன்மை இருக்குதா? ஒரு 1000 டென்ஷனோடு வரும் பொழுது தன்னுடைய மனைவிடத்தில் அந்த பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சு, இன்னைக்கு என் கூட வேலை பார்க்கிறேன், இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டான், என் முதலாளி என்னை இப்படி ஒரு திட்டாரு சொல்லும் பொழுது என்ன சொல்லணும்? உங்கள் வாய் சும்மா இருந்திருக்காது, உங்கள் வாயை நீங்கள் கட்டுப்படுத்தி இருக்க மாட்டீங்க, நீங்கள் ஏதாவது ஒன்று பேசியிருப்பீங்க. இப்படி அவரை இன்னும் அந்த ப்ரெஷர், அந்த கவலை போக முடியாமல் அந்த ரணம் இன்னும் கொடூரமாக மாறுகிற வகையில் பேச்சை ஆரம்பிக்க விடுகிறோம். ஒரு கஷ்டத்தில் அவர் இருக்கின்ற பொழுது சும்மா ஏதாவது கொஞ்சம் வாயை அடக்கிக்கிட்டு இருங்க, நீங்கள் பட்டுக்கும் ஏதாவது இந்த வேலையில் பிரச்சனை வந்துருச்சுன்னா நாளைக்கு நம்ம என்ன செய்கிறது, நம்ம பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் என்ன செய்கிறது, எதிர்காலத்தை பற்றிய கவலையெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி விட்டுருவோம். ஒரு கஷ்டம்னு வரும் பொழுது அந்த கஷ்டத்தை போக்குகிற வகையில் ஒன்றும் கவலை வேணாம், நமக்கு அல்லாஹ் இருக்கிறான், உங்களுக்கு என்ன சரின்னு படுதோ அதை செய்யுங்க, உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குதா கொஞ்ச நாள் லீவ் போட்டுட்டு கொஞ்சம் வேணால் ரிலாக்ஸாக இருப்போம், இப்படி ஆறுதலாக பேசுவது கிடையாது. லீவையிலே போட்டு தொலைச்சிடாதீங்க, அவன் இருக்கிற கோவத்தில் இந்த வேலை இல்லாமல் ஆக்கிட போகிறான், அப்புறம் நாமெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு எதிர்காலத்தை பற்றிய 1000 டென்ஷனை தூக்கி போட்டுட்டா அவன் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷரில் அந்த மகிழ்ச்சி என்பதே குடும்பத்தில் இல்லாமல் போயிடுது. இப்படியாக அழுத்தங்கள் அதிகமாக ஏற்படும் பொழுது என்ன ஆகும்? இருவருக்கு மத்தியில் புரிந்துணர்வு இருக்குமா? இருவருக்கு மத்தியில் டென்ஷன் தான் அதிகமாகும், சண்டைகள் அதிகமாகும், பிரிவுகள் அதிகமாகும், பிளவுகள் அதிகமாகும். இந்த பிளவுகள் நாளை அவர்களுடைய குழந்தைகளை பாதிக்கக்கூடிய வகையில் போய் நிறுத்தி விடுகிறது. அப்போ அதுக்குத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனைவியினுடைய ஒரு அடையாளம் என்பது கணவன் பார்க்கின்ற பொழுது அந்த கணவனுக்கு அவள் நிம்மதியை தர வேண்டும். இந்த தன்மை இன்னைக்கு இருக்குதாங்கிறத நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு பெண்மணி. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் முடிச்சுக்கிறாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வெளியூருக்கு பயணம் போயிடுறார். குழந்தை, அவருடைய மகன் பச்சிலங்குழந்தை மௌத்தாயிடுது. குழந்தை மௌத்தான உடனே அந்த பெண்ணுக்கு இருக்கிற மன தைரியத்தை பாருங்க. அந்த சஹாபிய பெண்ணுக்கு இருக்கிற இறைவனின் மீது அவர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க. குழந்தை மௌத்தாயிடுச்சு. குழந்தை மௌத்தான உடனே எல்லாரும் பார்க்குறாங்க மௌத்தான குழந்தைய. பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க, உறவினர்கள் எல்லாம் குழந்தைய பார்க்குறாங்க. தகப்பன் வரல, தகப்பன் வெளியூரில் இருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஃபோன் வசதியெல்லாம் கிடையாது உடனே தகவல் சொல்கிறதுக்கு. அவர் வந்தால் தான் உண்டு. அப்போ உடனே தன்னுடைய உறவினர்களுக்கெல்லாம் சொல்கிறாங்க, லா துஹத்திஸு லி அபீ தல்ஹா, என்னுடைய கணவனிடத்தில் நீங்கள் யாரும் இந்த மகன் மரணித்த செய்தியை சொல்லாதீங்க, நானே சொல்லிக்கிறேன். நீங்கள் யாரும் சொல்லி அதை பெருசாக்கி அது இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆக்கி அவர் அப்போ தான் பயண களைப்போடு வருவார், அவர் 1000 டென்ஷனில் வருவார், இந்த செய்தியை சொல்லி நீங்கள் அவருடைய மனதை கஷ்டப்படுத்திடாதீங்க, நானாக நேரம் பார்த்து பக்குவமாக சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா உறவினர்களும் அனுப்பிச்சிடுறாங்க.
அந்த மௌத்தான குழந்தையை கஃன் இட்டு அந்த குழந்தையை வைத்து விடுகிறார்கள். அபுத்துல்ஹா வீட்டுக்கு வரார். அவருக்கு நல்ல முறையில் உணவு பரிமாறுறாங்க. நல்ல வயிறு நிறைய சாப்பிடுகிறார். குழந்தைய எங்கன்னு கேட்குறார். இல்லை, பையன் தூங்கிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்றாங்க. அடுத்த நாள் காலை எழுந்த உடனே தன்னுடைய கணவனிடத்தில் எப்படி எடுத்துரைக்கிறாங்கன்னு பாருங்க. யா அபுத்துல்ஹா அவர்களே, ரைத்த லவ் அன்ன கௌமன் ஆறு ஆரியத்தகும் அஹ்லபைத், உங்களிடத்தில் ஒரு கூட்டத்தார் ஒரு பொருளை இரவலாக கொடுத்து ஃபதலபு ஆரியத்தகும், தங்களுடைய அந்த இரவல் பொருளை மீண்டும் கேட்டால் நீங்கள் எதுவும் மறுப்பீங்களா அப்படிங்கிறாங்க. ஒரு கூட்டத்தார் உங்கள்கிட்ட வந்து ஒரு பொருளை அமானிதமாக கொடுத்துருக்குறாங்க, அடைமானமாக கொடுத்துருக்குறாங்க. அது அவங்களுக்கு சொந்தமான பொருள், உங்கள்கிட்ட கொடுத்ததுனால அது உங்களுக்கு சொந்தம் கிடையாது. திரும்ப வந்து கேட்குறாங்க, அப்போ நீங்கள் எதுவும் மறுப்பீங்களா? அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாரு, இல்லை, அப்படி நான் மறுக்க முடியாதுல்ல, அது அவங்களுக்கு சொந்தமான பொருள்ல, அதை எப்படி நான் மறுக்க முடியும் அப்படிங்கிறார். அப்படின்னா அல்லாஹ் நமக்கு கொடுத்த செல்வமான நம்முடைய பிள்ளையை மீண்டும் வாங்கி கொண்டான், நம்முடைய குழந்தை மரணித்து விட்டார் என்று உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு பக்குவமாக, எவ்வளோ பெரிய செய்தி. தன் மகன் மரணிப்பதுங்கிறது சாதாரண விஷயமா? பச்சிலன் குழந்தை மௌத்தாவுறதுங்கிறது சாதாரண விஷயமா? இந்த மிகப்பெரிய விஷயத்தை, ஒரு கடினமான விஷயத்தை எவ்வளவு பக்குவமாக சொல்கிறாங்க. மகன் மௌத்தாகிட்டா நமக்கு எவ்வளவு கவலை வரும். நம்ம பெத்தெடுத்த பிள்ளை, 10 மாதம் சுமந்தெடுத்த பிள்ளை மௌத்தாயிடுச்சுன்னா கவலை வரும். அந்த கவலையில் அந்த நேரத்தில் யதார்த்தமாக அவர் வெளியூர் போயிருப்பார். கணவர் வெளியூர் போயிருக்கிறாருன்னு வைங்களேன். கணவர் வெளியூர் போயிருக்கிற நேரத்தில் நம்முடைய பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை. இதுதான் உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணிடுவோம்? உடனே ஃபோன் போட்டு, உங்களுக்கு போகிறதுக்கு நேரங்காலம் தெரியாதா? எந்த நேரத்தில் போயிருக்கிறீங்க, எப்போ வருவீங்க, இப்போ உடனே வந்தாகணும். எப்படியெல்லாம் ஒரு அழுத்தத்தை கொடுக்குறோம். ஆனால் இங்கே உடம்பு சரியில்லைங்கிற நிகழ்வே இல்லை, குழந்தை மௌத்தே ஆயிடுச்சு. ஒரு பெண் நிதானத்தை இழக்கின்ற ஒரு தருணம், அந்த தருணத்திலையும் தன்னுடைய நிதானத்தை அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பேணி தன்னுடைய மன அழுத்தத்தை, மன உறுதியை, ஈமானிய உறுதியை அங்கே நிரூபிக்கிறாங்க. தன்னுடைய கணவரிடத்தில் வந்து பக்குவமாக சொல்கிறாங்க, அல்லாஹ் நமக்கு கொடுத்த செல்வம், அதை அல்லாஹ் திரும்ப எடுத்துக்கிட்டான், அதனால் நீங்கள் பொறுமையாக இருங்கன்னு. இப்படி ஒரு கணவன் வெளியூர்லேருந்து வரும் பொழுது அவருக்கு ஏற்கனவே அழுத்தத்தோடு வருகின்ற பொழுது அந்த அழுத்தத்தை அதிகப்படுத்துகிற வகையிலே நம்ம நடக்கக்கூடாது, ஆறுதலாக நடக்க வேண்டும் என்பதில் அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நமக்கு மிக முக்கியமான ஒரு படிப்பினையாக இருக்கிறாங்க. கணவருக்கு முன்னேறுவதற்கு ஒரு படிக்கட்டாக மனைவி இருக்கணும், முன்னேறி செயல்படணும். கணவன்மார்களை டிஸ்கரேஜ் பண்ணுகிற வகையிலே, தூற்றுகிற வகையில் நடக்கக்கூடாது. அவர்களுடைய முன்னேற்றம் என்பது நம்முடைய செயல்பாடுகளிலேயும், நாம் அவர்களுக்கு கொடுக்கின்ற இடத்திலேயும், நாம் அவர்களை வழிநடத்துகின்ற வழிமுறையிலும் தான் இருக்குது. வீட்டிற்கு வந்தால் ப்ரெஷர் அதிகமாக போட்டு, அதிகமான மன அழுத்தத்தை கொடுத்து, கவலையை அதிகப்படுத்தி நம்முடைய செயல்பாடுகள் தொடர்ந்து இருக்கும்னா அவன் வெறுத்து போவான், நிராசை அடைவான், வீட்டிற்கு வருவதற்கே யோசிப்பான். பல பேரை பார்க்கிறோமா இல்லையா, வீட்டிற்கு போவதற்கே யோசிப்பார், ரொம்ப அப்படியே மன அழுத்தத்தோடு இருப்பார். வீட்டுக்கு வந்தாலும் மன அழுத்தம், வெளியே வந்தாலும் மன அழுத்தம், ஒரு நிம்மதி என்பதே இல்லாத ஒரு நிலையில் ஆள் அப்படியே ஒடுங்கி போயிடுவார். இப்படி ஒடுங்கிய மனநிலையில் இருக்கக்கூடியவங்க முன்னேறுவாங்களா, அடுத்த கட்ட வேலையை நோக்கி நகருவாங்களான்னு பார்த்தா அவர்களால் அப்படியே ஒரு இடத்தில் முடங்கிவிடத்தான் முடியுமே தவிர முன்னேறி செல்ல முடியவே முடியாது. அப்போ ஒரு ஆணை முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்வது ஒரு பெண்ணினுடைய கையில் தான் இருக்குது. அதனால தான் ரசூலா சொல்கிறாங்க, ஃபல்ஃபர் பிதாத்தி தீனிஹா, மார்க்கமுடைய பெண்ணை கொண்டு நீ வெற்றியை தேடிக்கொள், உன்னுடைய வெற்றி அவளிடத்துல தான் இருக்கு. மார்க்கம் இருந்தால் புரிந்துணர்வோடு நடப்பார், மார்க்கம் இருந்தால் இந்த உலக விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார், மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் தான் முக்கியத்துவம் கொடுப்பாள். அதனால் அவளை கொண்டு நீ வெற்றி அடைந்து கொள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க. ஒரு மனைவி எப்படி இருக்கணும்? அல்லாஹ் குர்ஆன்ல இலக்கணம் வகுக்கின்றான். ஆணையும் படைத்து விட்டோம், பெண்ணையும் படைத்து விட்டோம். ஒரு ஆணுக்கு மனைவியின் மூலமாக என்ன ஒரு விஷயம் கிடைக்கணும்னா, லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் அவளிடம்தான் நிம்மதியை அடைந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆணுக்கு நிம்மதி எங்க இருக்குன்னா மனைவியிடத்துல தான் இருக்கு. தன்னுடைய கணவன்மார்களுக்கு மனைவிடத்தில் தான் நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு, வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வ ரஹ்மா, உங்களுக்கு மத்தியிலே பிரியத்தையும் அன்பையும் நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த அன்பும் பிரியமும் இருக்கின்ற பொழுது
இருவருக்கு மத்தியில் ஒரு ஆணுக்கு நிம்மதி என்பது பெண்ணிடத்தில் தான் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருமண பந்தத்திற்கு அடிப்படை விஷயமாக சொல்கிறான். அப்போ அதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு நபித்தோழியர் பெண்மணியை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு மனிதர், அவர் ஒரு சுற்று சுவர் எழுப்ப பார்க்கிறார். அப்போ ஒரு பேரித்த மரம் ஒன்று இடையூறாக நிற்கிது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கோரிக்கை வைக்கிறார், அல்லாஹுடைய தூதரே, இன்னாருக்கு சொந்தமான ஒரு பேரித்த மரம் நான் சுற்றுச்சுவர் எழுப்புவதற்கு ஒரு இடையூறாக இருக்குது, அதனால் அவரிடத்துல சொல்லி அதை நீக்க சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும், எனக்கு அந்த சுற்றுச்சுவர் அமைவதற்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைத்து சொல்கிறாங்க, நீ இந்த ஒரு பேரித்த மரத்தை அகற்றினீர் என்றால் நாளை மறுமையிலே உனக்கு சுவனத்தில் ஒரு பேரித்த மரம் கிடைக்கும். அவர் மறுத்துடுறார். உடனே அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த செய்தி கிடைக்குது. உலகத்தில் ஒரு பேரிச்ச மரத்தை கொடுத்தா மறுமையில் ஒரு பேரிச்ச மரமா, இந்த வாய்ப்பை தவற விட்டுடக்கூடாதுன்னு அந்த மரத்துக்கு சொந்தக்காரரான மனிதர் இடத்துல போகிறார். போய் அவர் கேட்குறாரு, இந்த மரத்தை எனக்கு கொடுத்துருங்கிறார். இல்லை நான் கொடுக்க மாட்டேன், என்கிட்ட ஒரு பேரிச்ச மரம் இருக்குது அதை நான் தரேன், அதுக்கு பதில் இதை கொடு. இல்லை நான் கொடுக்க மாட்டேன், நான் ஒரு பேரித்தன் தோட்டத்தையே தரேன், இந்த ஒரு மரத்தை எனக்கு கொடுங்கிறார். அப்போ பேரித்தன் தோட்டம் பெரிய பல மரங்கள் அடங்கிய பெரிய தோட்டம் போது பெரியது, அதனால் இந்த ஒரு மரத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர் கொடுத்துட்றாரு. இந்த ஒரு மரத்தையும் வாங்கி கொண்டு வந்து அந்த தேவைன்னு ஃபஸ்ட்டு ஒரு மனிதர் கோரிக்கை வச்சார அவர் இடத்துல கொடுத்துறார், இதை நீங்கள் அகற்றிங்க சுற்றுச்சுவர் எழுப்பிங்கன்னு. ரசூலுல்லாஹ்ட்ட ஓடி வரார், அல்லாஹுடைய தூதரவர்களே, நான் என்னுடைய பேரித்தன் தோட்டத்தை கொடுத்து அந்த ஒரு மரத்தை வாங்கி தேவையுள்ள மனிதருக்கும் உதவி விட்டேன், எனக்கு இப்போ சொர்க்கத்தில் ஒரு மரம் கிடைக்குமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கம்மின் ஐதுக்கின் ராஹலி அபி தஹ்தா, அபூ தஹ்தாவிற்காக சுவனத்தில் எத்தனையோ பேரித்த மரங்கள் காத்து பூத்து குலுங்கி கொண்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே வேகமாக தான் கொடுத்த தோட்டத்துக்கு ஓடுறார். எதை கொடுத்தாரோ அந்த தோட்டத்துக்கு போகிறார். ஏன் போகிறார்னா அங்கே தான் இவருடைய மனைவி மக்கள் இருக்கிறாங்க. போய் தன்னுடைய மனைவிடத்தில் சொல்கிறாரு, உஹ்ருஜி, இந்த இடத்திலிருந்து நீ வெளியே போவா, நாம் போயிடுவோம் வா அப்படிங்கிறார். ஏன் எதுக்கு நடந்ததை சொல்கிறார். இது மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு அறிவிப்பு சொன்னாங்க, இந்த உலகத்தில் ஒரு பேரித்த மரத்தை தானமாக கொடுத்தால் அதற்கு சுவனத்திலே ஒரு பேரித்த மரம்னு சொன்னாங்க. அந்த பேரித்த மரத்தை வாங்குவதற்கு நான் இந்த தோட்டத்தையே வித்துட்டேன், அந்த வாங்கின பேரித்த மரத்தையும் அவருக்கு இனாமாக அவருக்கு தேவைக்காக கொடுத்து விட்டேன், இப்போ இது எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை வா அப்படின்னு சொன்ன உடனே மனைவியார் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ரபிஹல் பைஉ, லாபகரமான விஷயம், உருப்படியான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க, நல்ல காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க. ஒரு மனைவியினுடைய வரவேற்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். உருப்படாத காரியத்தை செஞ்சுட்டு வரீங்களே, தேவையா இது? நமக்கு நம்ம இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் வேணுமா? ஏன் இப்படியாக செஞ்சுட்டு இருக்கிறீங்க? என்னை பற்றி யோசிக்க மாட்டீங்களா? என் பிள்ளைய பற்றி யோசிக்க மாட்டீங்களா? இப்படி புலம்பல, உருப்படியான ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க, நல்ல ஒரு வியாபாரத்தை செய்து விட்டு வந்திருக்கிறீர்கள். மனைவி கணவனுடைய செயலை, கணவன் செய்த நல்லறத்தை வரவேற்று அவருக்கு பேசுகிறார்கள். இப்படி இருந்த ஒரு மனிதனுக்கு மன அழுத்தம் வருமா? ஒரு ஆணுக்கு, ஒரு கணவனுக்கு மன அழுத்தம் என்பது இப்படி இருந்தால் ஏற்படுமா? ஒரு மனைவி இப்படி இருந்தால் ஏற்படுமா? ஏற்படாது, நிம்மதி தான் ஏற்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த மன அமைதியும் மகிழ்ச்சியும் தான் அந்த குடும்பத்தில் நிலவும். இப்படியாக இன்றைக்கு இஸ்லாமிய குடும்பங்கள் இருக்கிறதா? சிந்திச்சு பாருங்க. அப்ப எல்லாத்துக்கும் இந்த மன அமைதி, மன மகிழ்ச்சி ஒரு ஆணுக்கு ஏற்படணும்னா அது பெண்ணினுடைய செயல்பாட்டில் தான் இருக்கிறது. அப்படி என்றால் அந்த பெண் எப்படி இருக்கணும்? இவ்வளவு மகிழ்ச்சி கணவனிடத்தில் கொடுக்கணும், கணவனிடத்தில் ஆறுதலாக நடக்கணும்னா இந்த மனப்பான்மை ஒரு பெண்ணுக்கு எப்போ வரும்? மார்க்கம் இருக்கும் பொழுது தான் வரும். அதனால தான் பிதாத்தி தீன், மார்க்கமுடைய பெண் அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். மார்க்கம் நம்ம இடத்துல வந்துடுச்சுன்னா அந்த குடும்பத்திற்கு ஒத்து போவதற்காக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம், நம்முடைய கணவனுக்காக நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம், நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம். இது என்னுடைய பொறுப்பு என்பதை நாம் உணர்வோம். இது எனக்கு அல்லாஹ் கொடுத்த பொறுப்பு. இந்த பொறுப்பை நான் சிறப்பாக செய்தால்தான் மறுமையில் நான் வெற்றி பெற முடியும். இறைவனுடைய விசாரணையிலே நான் பதில் சொல்ல முடியும். அல்லாஹ் கேட்பானே, உன் கணவனுடைய வீட்டுக்கு உன்னதான பொறுப்பாளி ஆக்கின,
கணவனுடைய குடும்பத்துக்கு உன்னதான பொறுப்பாளியாக்கன, கணவனுக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் உன்னதான பொறுப்பாளியாக்கன, நீ எப்படி அந்த குடும்பத்தை வழி நடத்தின? அதிகமான பிரஷரை போட்டியா, அதிகமான கவலையையும் பதட்டத்தையும் அந்த குடும்பத்தில் ஏற்படுத்தினியா, அல்லது மகிழ்ச்சி ஏற்படுத்தினாயா, மார்க்கத்தை ஏற்படுத்தினாயா, இஸ்லாமிய முறைப்படி அந்த குடும்பத்தை வழி நடத்தினாயா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையிலே கேட்கின்ற பொழுது என்ன பதிலை சொல்ல இருக்கிறோம் என்பதை நாம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப இந்த மனப்பான்மை என்பது மார்க்கம் அந்த குடும்பத்தில் இருக்கும் பொழுதுதான் வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த நபி தோழியர்கள் பெண்மணிகள் இந்த மார்க்கத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஒன்று சேர்ந்து அந்த மார்க்க வழிபாடுகளிலே கணவனும் மனைவியும் சேர்ந்து ஈடுபடுவதிலே அல்லாதி பிரியம் கொண்டவர்களாக அந்த நபி தோழியர்கள் இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, கலபனா அலைக்க ரிஜால், ஆண்கள் எல்லாம் உங்களிடத்தில் எங்களை மிகைத்து விட்டார்கள். அவங்க நிறைய குர்ஆன் வசனத்தை தெரிஞ்சுக்கிறாங்க, ஹதீஸ்களை தெரிஞ்சுக்கிறாங்க, எங்களால் இது போன்று அறிய முடியவில்லை. அப்ப நாங்க எப்படி கத்துக்கிறது? எங்களுக்குன்னு ஒரு நாளை நிர்ணயிங்க, முழுக்க முழுக்க எங்களுக்காக உபதேசம் செய்யுங்க. பெண்கள் தாமாக முன்வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்தில் கோரிக்கை வைக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் வசனத்தை ஓதினார்கள் என்றால் அந்த குர்ஆன் வசனத்தை நாவலியிலே கேட்டு 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 மனனம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. அவ்வளவு மார்க்க ஈடுபாடு, தொடர்பு. அதனால்தான் அந்த நபி தோழர்கள் சமுதாயத்திலே அந்த கணவன் மனைவி என்கின்ற பந்தம் என்பது ஒரு இணைப்போடு பிணைப்போடு புரிந்துணர்வோடு இருந்து மகிழ்ச்சி வெளிப்படுகின்ற குடும்பங்களாக அன்றைக்கு அவர்களுடைய காலத்தில் இருந்தது. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரி. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகப்பெரிய ஒரு தியாக பெண்மணி. எவ்வளவு பெரிய தியாக பெண்மணினா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத் செய்ய முற்படுகிற பொழுது தன்னுடைய ஆடையை 2 பகுதிகளாக கிழித்து அதில் தன்னுடைய உணவை மடித்து அவர்களுக்கு கொடுத்து அனுப்புறாங்க. தாத்துன் நித்தாகைன், 2 கீற்றுகளாக கிழித்த பெண்மணின்னு ஒரு பட்டை பேர் கூட அவங்களுக்கு சொல்றாங்க. அவங்க தன்னுடைய குடும்பத்தை எப்படி வார்த்தெடுக்கிறாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் இந்த மார்க்கத்தின் மிகப்பெரிய ஒரு தியாகியாக திகழ்கிறார். அவர்களுடைய மனைவி தான் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். தியாகியாக இந்த மார்க்கத்துக்கு பாடுபடுவோராக, ஒரு போரில் முன்னின்று செயல்படக்கூடியவராக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உளவறிந்து வரக்கூடியவர்களாக, எதிரிகளுடைய செய்திகளை கொண்டு வரக்கூடியவராக ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார். காரணம் இந்த மனைவியினுடைய மார்க்க ஈடுபாடு, அவர்களுடைய செயல்பாடு. அவங்க கொடுக்கிற இடம், நீங்க போயிட்டு வாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னாங்கன்னா போய் ஈடுபட்டுட்டு வாங்க, இப்படி கொடுக்கக்கூடிய இடம் தான் அவரை தியாகியா மாத்துச்சு. அவருடைய மகன் அப்துல்லா பின் சுபைர், அவர் மிகப்பெரிய தியாகி. ரசூலுல்லாஹ்வுடைய காலம்லாம் முடியுது, ஹலிஃபாக்களுடைய ஆட்சியெல்லாம் முடியுது, ஹஜ்ஜாஜ் என்பவன் ஆட்சிக்கு வரான். அப்படி ஹஜ்ஜாஜ் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்து விடுகிறான். கொலை செய்து அவர்களுடைய உடலை ஒரு பேரித்த மரத்துல தொங்க விடுகிறான். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பக்கமா கடந்து போறார். தன்னுடைய நண்பரின் உடலை, ஜனாசாவை பார்க்கிறார். பார்த்துவிட்டு அழுகையை தன்னால் கட்டுப்படுத்த முடியாமல் அந்த இடத்திலே நின்று கடுமையாக அழுகிறார். அழுதுவிட்டு அந்த நேரத்தில் சொல்றாரு, உங்களை மாதிரி ஒரு தொழுகையாளியை பார்க்க முடியாது, நோன்பாளியை பார்க்க முடியாது, வணக்கசாலியை பார்க்க முடியாது, உறவுகளை பேணக்கூடியவரை பார்க்க முடியாது. நீங்கள் கெட்டவர் என்று ஒரு கூட்டம் உங்களை கொன்றிருக்கும் என்றால் உங்களை விட வேறு யார் நல்லவரை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கடுமையாக அழுகிறாங்க. அவ்வளவு அற்புதமாக தன்னுடைய மகனாரை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வளர்த்திருந்தாங்க. இவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போயிடுறார். அப்ப அந்த ஹஜ்ஜாஜ் இந்த செய்தியை கேள்விப்படுறான். இப்னு உமர் வந்தாரு, இப்படியெல்லாம் பேசினாரு, அழுதாரு, புலம்புனாரு, போயிட்டாரு அப்படின்னா அந்த உடம்பை எடு, யூத மையவாடியில் தூக்கி வீசு, வீசிட்டு அந்த அம்மாவை அழைச்சிட்டு வா. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கூப்பிட வர்றான். ஆளு போகுது. போய் இது மாதிரி ஹஜ்ஜாஜ் உன்னை கூப்பிட்டாருன்னு சொல்லும் பொழுது, நான் வரமாட்டேன், என்னாலெல்லாம் அவனை வந்து பார்க்க முடியாது அப்படின்றாங்க. திரும்ப இந்த ஆள் போய் சொன்ன உடனே ஹஜ்ஜாஜ், அந்த அம்மா வராங்களா இல்ல அவங்களுடைய தலைமுடியை பிடித்து ரோட்டிலே தெருவிலே இழுத்து வருகின்ற ஒரு அடியாளை நான் அனுப்பட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு வா. போய் இதே சொன்ன உடனே அனுப்ப சொல்லு பார்ப்போம், என்னுடைய தலைமுடியிலே கையை வச்சு இழுத்துட்டு போற ஒரு ஆளை அனுப்ப சொல்லு பார்ப்போம். தைரியமா பேசுறாங்க.
அவன் வந்து இந்த வார்த்தையை கேட்ட உடனே பயத்தில் ஒரு கோபத்துல வர அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வந்து, உன் மகனை என்ன செஞ்ச தெரியுமா, உன் பேர் என்ன தெரியுமா, தாத்து நித்தாக்கன்னு ஏதோ சொல்றாங்களே கேலி பேசுகிறான். அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வசைப்பாடுகிறான். அப்ப தைரியமாக சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதரவர்கள் ஒரு அநியாயக்காரனை பற்றி எச்சரித்தார்கள், அந்த அநியாயக்காரன் நீந்தான்னு நினைக்கிறேன்னு சொன்னாங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் இருந்த அந்த மார்க்க பற்று, இந்த மார்க்கத்துக்காக அவர்கள் செய்த தியாகம், அவர்கள் குடும்பம் முழுவதும் அது வெளிப்படுகிறது. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் அந்த ஈடுபாடு வருகிறது, கணவனிடத்தில். குழந்தை தொழுகையாளியாக, மகனார் அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையாளியாக, நோன்பாளியாக, உறவுகளை இணைத்து வாழ்பவராக, அந்த ஒரு நல்லொழுக்கமுள்ள பிள்ளையாக, இஸ்லாத்தில் மிகப்பெரிய ஒரு போராளியாக மாற்றி அமைத்தார்கள் என்றால், அந்த குடும்பம் ஒரு இஸ்லாமிய குடும்பமாக பக்குவ பெற்றது என்றால், அதற்கு காரணம் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் இருந்த அந்த மார்க்க பற்று. இந்த தியாக பெண்மையினுடைய வாழ்க்கை வரலாறை நாம படிப்பினை எடுத்துக்கணும். அல்லாஹ் அதை தான் நமக்கு சொல்றான், கூ அன்ஃபுசக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காத்துக்கொள்ளுங்க. நாம நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய குடும்பத்தை நரக படுகொலியிலே தள்ளுகின்ற வகையில நம்ம நடக்கக்கூடாது. நரக படுகொலியில தள்ளுறதுன்னா நாம கையை பிடிச்சு இழுத்துட்டு போறது கிடையாது. நம்ம பிள்ளைய நாமளே அப்படி போடுறதுக்கு விரும்ப மாட்டோம். ஆனால் நம்முடைய சில செயல்பாடுகள், குடும்பத்தின் ஆணிவேராக இருக்கின்ற பெண்களின் சில செயல்பாடுகள் அந்த பாவத்தை நோக்கி கணவனை தள்ளிடும் அல்லது குழந்தைகளை தள்ளிடும். அவன் நிம்மதியாக இல்லாமல் கோபத்திலே சில முடிவுகளை எடுப்பதற்கு தள்ளிவிடும். நிம்மதியை தொலைக்கின்ற பொழுது அவன் பாவத்திலே விழுவதற்கு அது ஒரு காரணியா அமைஞ்சிடும். அப்ப அந்த ஒரு விஷயத்தை நாம மனசுல பதிய வச்சு, அல்லாஹ் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறான். மார்க்கத்தை நாம நம்முடைய குடும்பத்தில் நிலைநாட்டினாதான் இந்த புரிந்துணர்வு என்பது ஏற்படும் என்பதை உணர்ந்து, அந்த அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்ன நல்ல மனைவிக்கு எடுத்துக்காட்டாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த இலக்கணத்தின்படி நம்ம வாழணும். அல்லதி தசுர்ருஹு இதா நதர, மனைவியை பார்த்தால் கணவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படணும், நிம்மதி கிடைக்கணும். அந்த நிம்மதியை தரக்கூடியவர்களாக இருக்கணும்னா அதில் நாம நம்முடைய பிரஷரை, நம்முடைய அழுத்தங்களை அவர்களிடத்தில் செலுத்தி இன்னும் அதிகமான குடும்பத்திலே சச்சரவுகள், சண்டைகள் உருவாவதற்கு காரணமாக அமைஞ்சிடக்கூடாது. அதான் ஒரு நகைச்சுவையாக ஒன்று சொல்லுவாங்க. 2 வீடு பக்கத்து வீடு, ஒரு வீட்டில் எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை, இன்னொரு வீட்டில் சண்டையே இல்லை. இப்போ இவங்க வீட்டு எப்போ பார்த்தாலும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் மனைவிக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா நம்ம வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது, நம்ம புருஷனோடு நம்மளால் ஒத்துமையாக இருக்க முடியவே இல்லை, ஆனால் பக்கத்து வீட்டை பார்த்தா அவ்வளோ ஒத்துமையாக இருக்கிறாங்களே, அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாங்களே, எப்படி, சரி போய் கேட்டுடுவோன்ட்டு பக்கத்து வீட்டில் போய் கேட்குறாங்க. அந்த பெண்மணிகிட்ட போய், எப்படி உங்கள் வீட்டில் மட்டும் சண்டை வரமாட்டேங்குது, அப்படி அதுக்கு வந்து என்கிட்ட ஒரு மருந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. என்கிட்ட அதுக்கு ஒரு மருந்து இருக்குது, அந்த மருந்தை நான் தரேன், அந்த மருந்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் சண்டை வராது. அப்படியா, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அந்த மருந்தை கொடுங்க. அவங்களும் ஒரு பாட்டிலில் கொடுத்து, இதை உங்கள் வீட்டில் ஒரு சண்டை ஏற்படுங்கிற ஒரு சூழல் வருகின்ற பொழுது, ஒரு கணவர் ஒரு கோபத்தோடு வரும் பொழுதோ அல்லது உங்களிடத்தில் ஏதாவது கேட்கும் பொழுதோ இந்த மருந்தை நீங்கள் குடிச்சிடுங்க. இந்த குடிச்சிட்டு அதை எப்படி குடிக்கணும்னா வாயில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருக்கணும், வச்சுட்டு அதுக்கப்புறம் முழுங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் எடுத்துகிட்டு போய் ஒரு சண்டை வரும்னு சூழல் இருக்கும் பொழுது, கணவன் ஏதாவது ஒரு பேச்சு ஆரம்பிக்கும் பொழுது அல்லது வெளியிலிருந்து வரும் பொழுதெல்லாம் என்ன பண்ணிடுறது, வாயில் ஊற்றி 5 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் முழுங்கிடுறாங்க. மருந்து வேலை செய்த, இந்த மருந்தை குடிச்சதுக்கப்புறம் சண்டையே வரது இல்லையே, மகிழ்ச்சியாக போதே, திரும்ப போய் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா மருந்தெல்லாம் எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்ற உடனே, இதுக்கு ஒன்றும் செலவெல்லாம் ஆகாது, நீங்கள் செலவுலாம் இதுக்கு பண்ண தேவையில்லை, உங்கள் வீட்லேயே அந்த மருந்து இருக்குது, எங்கள் வீட்லேயே இருக்குதா, இவ்வளோ உங்கள்கிட்ட தானே வாங்கிட்டு போனால் அது தீர்ந்து போயிடுச்சே, இல்லை உங்கள் வீட்லேயே இருக்குது, என்ன இருக்குது, தண்ணி இருக்குதா, அந்த தண்ணி என்ன பண்ணுங்க, சண்டை வருங்கிற சூழல்ல தொண்டையை வாய்க்குள்ளே வச்சிங்க, வாய்க்குள்ளே வச்சுட்டா என்ன பண்ணுவீங்க, பேசாமல் அமைதியாக இருப்பீங்க, அதோடு அந்த சண்டை அங்கேயே முடிஞ்சிடும். இப்படி என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அப்போ அந்த எந்த நேரத்தில் எது பேசுவது என்பது தான் இருக்குது. எந்த நேரம் ஒரு ப்ரெஷரோடு ஒரு அழுத்தத்தோடு வரும் பொழுது நாம் 1000 ப்ரெஷரை கொட்டினோம்னா அது பல சண்டைகளுக்கு வித்திடும். அதனால் அது போன்று இல்லாமல் அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்ன நல்ல மனைவிக்கான இலக்கணத்தோடு வாழக்கூடிய பெண்களாக அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியல் விடுவான் என்று பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.